ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 130வது சங்கீதம் 7வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 130வது சங்கீதம் 7வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. தாவீது பாடுகிற ஒரு சங்கீதம். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நம்பிக்கை என்றால் என்ன, நம்பிக்கையின் விளைவுகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுமையானால் நீங்கள் நம்முடைய சபை யூடியூப் சேனலில் அதனுடைய எல்லா சர்மன் வீடியோஸ் இருக்கிறது. நீங்கள் போய் நீங்கள் பார்த்து அவைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த நம்பிக்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதுனால எனக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். 4வது கடைசி காரியமாய் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். God elevates where you once stumbled. நாம் தடுமாறிய இடத்தில் தூக்கி நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் தேவனை நம்புவீர்களே ஆனால் நீங்கள் தடுமாறினாலும் அதே இடத்துல உங்களை தாங்கி தூக்கி நிறுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தடுமாற்றத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கிளாரிட்டி அபவுட் ஸ்டம்பிளிங். தடுமாற்றம் என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது அப்படின்றத கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை குறித்த தெளிவு நமக்கு இராவிட்டால் அதை நம்மால் சரியாக கையாள முடியாது. அதை நம்மளால் சரியாக என்ன செய்ய முடியாது, கையாள முடியாது. நம்ம கார், கர்த்தர் ஒரு நல்ல புதிய கார் ஒன்று கொடுத்தார். பழைய காரில் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. கியர் போடலாம், ஆக்சலரேட்ரு, கிளச், பிரேக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உள்ள இந்த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இல்லை. அதனால் ஒரு ராவாக ஒரு மேனுவல் ஓட்டி அப்படி பழகியாச்சு. இந்த காரில் நிறைய புது சிஸ்டம்னா வழக்கமாக கார் ஓட்டுறவங்களுக்கு அது புதுசு தான். நம்ம புதுசாக வாங்கினதுனால நமக்கு அது எப்படி தெரியுது, புதுசாக தெரியுது. இந்த டிரைவிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று காமிக்கும். என்கிட்ட கார் வாங்குறப்ப சொன்னாங்க, சிட்டிக்குள்ளே வந்து 17 to 18 கிலோமீட்டர்ஸ், அவ்வளவு ஒரு லிட்டருக்கு அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். ஹைவேல போனோன்னா 20+21 வரைக்கும் தான் கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் மெதுவாகவும் ஓட்டி பார்த்துட்டேன், பத்திரமாகவும் பக்குவமாகவும் ஓட்டி பார்த்துட்டேன். 14-15 என்ன செய்யலை, தாண்டலை. அப்புறம் போன வாரம் ஃபஸ்ட் சர்வீஸ் போய் விட வேண்டியதாகிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ்னால் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸில், காருக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் போய் ஷோரூமில் விட்டுட்டு கேட்குறேன், இந்த மாதிரி இவ்வளோ சொன்னீங்க, ஆனால் நான் கரெக்டாக ஆர்பிஎம்லாம் பார்த்து தான் ஓட்டுறேன், ஆனாலும் இதுக்குள்ளேயே இருக்கே அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அதை ரீசெட் பண்ணிங்களா சார் அந்த டிரைவிங் ரேஞ்சை அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படி கேட்டேன். ஓ ரீசெட் நீங்கள் பண்ணலையா சார், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நல்லா கவனிங்க. இப்போ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேற்று கொஞ்சம் வெளியில் தான் போயிட்டு வந்துட்டா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு டிரைவிங் ரேஞ்ச் நல்ல கிலோமீட்டர்ஸ் நமக்கு கிடைக்கிது. எதுக்காக சொல்கிறேன்னா, வாங்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி கையாளணும்னு நமக்கு என்ன செய்யணும், அது தெரியணும்னா அதை பற்றின தெளிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நாம் என்னுடைய வாழ்க்கையில் நாம் தடுமாறாமல் இருக்க வேண்டுமே ஆனால் தடுமாற்றத்தை குறித்த தெளிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தெரிஞ்சாதான் நம்ம எப்போ தடுமாறணும், எங்கே விழுந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மை தூக்குகிறார், எப்படி ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. இங்க பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எதை குறித்து இங்க பேசுறார் அப்படின்னா, ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் ஃபெய்த்ஃபுல் லைஃப், விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் நிற்பதை குறித்து இங்க பவுல் பேசுகிறார். சிலர் எப்படி நினைக்கிறாங்களா, நான் விசுவாசத்துல படு ஸ்ட்ராங்கு, நான் விசுவாசத்துல படு ஸ்ட்ராங்கு, நான் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையில் அவ்வளவு உறுதியாக இருக்கிற ஆளு, ஏன் விசுவாசத்தைலாம் அசைச்சு பார்க்க முடியாது, ஏன் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. சிலருக்கு நம்ம பட்டம் கொடுப்போம், விசுவாச வீரர், விசுவாச வீரர். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்த காலம்லாம் போய் இப்போ நம்மளே நமக்குள்ள பல பேருக்கு என்ன பேர் கொடுத்துறோம், விசுவாச வீரர். அவங்க விசுவாசத்தை அசைக்க முடியாது, அவங்க அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிற ஆளு.
இப்போ அப்படி இருக்கிறவர்களை பார்த்து சந்தோஷம். அப்படி யாரும் இல்லைன்னு நான் சொல்லலை, உண்மையிலே அப்படி இருக்கிறார்கள், நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதனால நான் விசுவாசத்திலிருந்து விழுந்தே போக மாட்டேன்ற மிதப்பு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிட கூடாது. அதை தான் பவுல் சொல்லுகிறார், தான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை என்ன செய்யணுமா, இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது உண்மைதான், நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது உண்மைதான், தேவன் மீது கொண்டிருக்கிற அன்புல நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறது உண்மைதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்தையும் என் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறது உண்மைதான். ஆனா அப்படி இருக்கிறதுனாலேயே நாம் விழுந்து விட மாட்டோம் என்று அர்த்தம் அல்ல, நாம் கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. வேதத்துல நமக்கு முன்பதாக இருக்கிற பல முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்க முடியும். அதுல விழுந்து போன பலரும் ஒரு காலத்துல தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினவர்கள். அல்லேலூயா. ஐ ரிப்பீட் இட். வேதத்துல நம்ம பார்க்கிற பலர் விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தங்களுடைய நோக்கத்தை இழந்து போனவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அப்படி வரல. ஒரு காலத்துல அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஆச்சா எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்திருக்காங்க. சவுலை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மேல் முதல் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பின பொழுது அத்தனை கோத்திரங்களில் இருந்த ஜனங்களை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருடைய பார்வை யார் மேல போய் விழுந்துச்சு, சவுல் என்கிற அந்த ஒரு மனிதன் மேல போய் விழுகுது. ஆண்டவரை அவரை அழைக்கிறார், அவரை தெரிந்து கொள்ளுகிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த ஹிஸ்டரி ஆஃப் த ஹோல் வேர்ல்டுல உலகம் துவங்கினதிலிருந்து முடிவு வரைக்கும் எப்போ வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் இஸ்ரவேலின் மேல் தேவன் கொண்டிருந்த ஆளுகைக்கு பிறகு ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்ட முதல் மனிதன் யார் அப்படின்னு கேட்டா மாற்றவே முடியாத, மறைக்க முடியாத வரலாறு, அது சவுல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. He was very strong in faith. இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் என்னெல்லாம் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற ஒரு மனுஷன். பட் the latter part of Saul's life உள்ள சவுலினுடைய பிந்தைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வைராக்கியமாய் தேவனுக்காக நின்ற மனுஷன் விழுந்து போனதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியமாய் இருந்த சவுல், அவ்வளவு உண்மையாய் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றிய சவுல், அவர் நினைச்சிருப்பாரு நான் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறேன், அவர் சொல்ற காரியத்தெல்லாம் செய்கிறேன். there came a time, ஒரு நாள் வந்த பொழுது, ஒரு சூழ்நிலை வந்த பொழுது உறுதியாய் நின்ற சவுல் தடுமாறி விழுந்து போனதை பார்க்கிறோம். சிம்சோன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், ஒன் மேன் ஆர்மி அப்படின்னா அவர் தான் ஒன் மேன் ஆர்மி. பல பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை, இன்னும் சில காரியங்களை சொல்லணும்னா பல பேர் சேர்ந்தும் செய்ய முடியாத காரியங்களை அவர் ஒரு ஆளா என்ன செஞ்சிருக்கிறார். அவ்வளவு ஆண்டவருக்காக பெரும் பெரும் காரியங்களை, பராக்கிரமமான காரியங்களை செய்த தேவன். இப்போயே அதெல்லாம் நினைச்சு பார்த்தா how it could have happened என்ற மாதிரி, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கின பொழுது எவ்வளவு ஹார்டான கயிறை, கடுமையான கயிறை வச்சு கட்டியிருந்தாலும் நெருப்புலப்பட்ட நூல் போல அவர் என்ன செஞ்சிட்டாராம், அது எல்லாவற்றையும் பிச்சு போட்டுட்டாராம். நமக்கு இன்னைக்கு ஒரு நூலை கையில கொடுத்து அக்க சொன்னாலும் நமக்கு என்ன செய்ய முடியல, அக்க முடியல. ஆனா அவர் பாருங்க, அவ்வளவு தடிமனான கயிறுகள், அவ்வளவு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை அனுபவித்த ஒரு மனுஷன், அவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளினால பராக்கிரமங்களை செய்த ஒரு மனுஷன், அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் அவர் மூலமா அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் அவர் சூழ்நிலை வந்த பொழுது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த சிம்சோன் விழுந்து போனார். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த காலை வேளையில ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிற்கிறோம் நீங்களும் நானும், சந்தோஷம். ஆனால் விழுந்து விடாதபடிக்கு எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. இந்த ரோட்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கங்கே சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ரோட்டுக்கு சைட்லாம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லையோ அல்லது ஒரு போர்ட்லேயோ வச்சு கோ ஸ்லோ அப்படி இப்படி நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். விபத்து ஏற்படும் பகுதி, மெதுவாக செல்லவும் அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இது வரைக்கும் வந்த ரோட்லாம் வேற, ஆனால் இப்போ நீங்கள் போக போகிற ட்ராவல் பண்ண போகிற கடக்க போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. வாகனம் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பதற்கான சூழல் என்ன செய்யலாம்,
ஏற்படலாம். மேபி அது ஒரு கர்வாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதனால் அந்த இடத்துல போகிறப்ப நீங்கள் மெதுவாக கவனமாக நீங்கள் ஓட்டுற அந்த வெஹிக்கிள், அந்த வாகனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற வேகத்தில் என்ன செய்யணும்? போகணும். எப்படி ஒரு வாகனத்துக்கு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் இருக்கோ, அதே போல் நம்ம வாழ்க்கைக்கும் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை ரோட்டில் ட்ராவல் பண்ணுற வாகனத்துக்கு, பைக்குக்கோ காருக்கோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த ஆபத்து இருக்கும். அப்புறம் ஹைவே பார்த்துட்டோன்னா நம்ம ஃப்ரீ என்ன செய்யலாம்? போகலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு அந்த ஆபத்து இருக்குது. என்ன இருக்குது? எப்பவுமே அந்த ஆபத்து இருக்குது. 24/7 வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருகிறான். நம்ம இன்னைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அதை பெருசாக பேசுகிறோம். ஆண்டவர் தூங்காமல் உறங்காமல் காக்கிறார். ஏன் காக்கிறார்னா, இன்னொருத்தன் தூங்காமல் கொள்ளாமல் உங்களையும் என்னையும் விழுக வைக்கணும், உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? பட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருகிறான். பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எந்த வழியில் விழ வைக்கலாம். அவன் நல்லா நிற்கிறானே, அவனை எங்கேயாவது சறுக்கி விழ வைக்கணுமே. அவனுடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு, எங்கேயாவது அதில் ஒரு குறைய வைக்கணுமே. அவன் ஆண்டவர் மேலே இவ்வளவு அன்பா இருக்கிறானே, எப்படியாவது அந்த அன்புல ஒரு விரிசலை கொண்டு வந்துடணுமே. இப்படி ஆண்டவர் 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 ஆண்டவர்னு இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறானே, இந்த வயசுலும் இந்த வாலிப வயசுலும் அந்த வாலிப வயதில் இந்த பிள்ளை இந்த பையன் ஆண்டவருக்கு உண்மையா பரிசுத்தமா தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களே, எப்படியாவது அந்த பரிசுத்தத்தில் ஒரு பிளாக் மார்க்கை என்ன செஞ்சிடணும்? கொண்டு வந்துடணுமே. பட்சிக்கிற சிங்கம் போல. இன்னொரு வசனம் சொல்லுது, பாவம் வாசற்படியில் என்ன செஞ்சிருக்குமா? கவனம். என்ன செய்யணும்? கவனம். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனில் எப்படி வாகனத்தை நிதானமாக மெதுவாக நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு போவோமோ, அதே போல் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நிதானமாய் கவனமாய் சோதனையிலும் பாவத்திலும் அகப்பட்டு சிக்குண்டு தடுமாறி விடாதபடிக்கு கவனமாய் நாம் நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பலர் நினச்சிருந்தா நமக்கு சோதனையே இல்லை, நமக்கு டெம்டேஷனே இல்லை. சமீபத்தில் எங்கேயோ பார்த்தோம், இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளை கடந்து போவதை குறித்த ஒரு செய்தியை ஒன்று கேட்டேன். மீட்டிங்கில் எங்கேயோ கேட்ட ஞாபகம் உண்டு. அதில் அந்த பிரசங்கியார் இப்படி சொன்னார், இப்படி பாலியத்திற்குரிய பாவங்களில் செக்ஷுவல் கிரைமில் மாட்டுகிற பலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமானவர்கள், அநேகர் முதியோர்கள். அநேகர் யாரு? முதியோர்கள். முதியோர்கள். நம்ம அப்படி அதை கிளாசிஃபை பண்ணிடுறோம். இந்தந்த தப்பெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க, இந்தந்த தப்பெல்லாம் இந்த ஏஜ் குரூப் தான், இந்தந்த சோதனையெல்லாம் நம்ம கிறிஸ்டியன் கான்டெக்ட்லேயே சொல்கிறேனே, இந்தந்த சோதனையெல்லாம் இந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யும்? வரும். இந்தந்த சோதனையெல்லாம் இந்தந்த பெண்களுக்கு மட்டும்தான் வரும், இந்த சோதனையெல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். எந்த சோதனையை யாருக்கு எப்போ கொடுத்தா எப்படி விழுவோம்ன்றது பிசாசுக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். வாசப்படியில் படுத்திருக்கிறானா? எங்கே படுத்திருக்கிறானா? வாசப்படியில் படுத்திருக்கிறான். இன்றைக்கு பல நேரங்களில் சர்ச்சுக்குள்ளேயே கூட்டு வந்துடுறோம். அவன் எங்கே கூட்டு வந்துடுறோம்? சர்ச்சுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறோம். கவனம். நிற்கிறேன் என்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கை என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பாடுறார் பாருங்களேன். நம்ம தாவீதை தான் நம்ம மையமாய் வைத்து நம்ம கடந்த இந்த ஹோப் சீரீஸை தியானித்து வருகிறோம். 37வது சங்கீதம் 23வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். என்ன மனுஷனா? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. நல்ல மனுஷன். நம்ம ஈஸியாக அப்படி யாருக்கு என்ன செய்ய மாட்டோம்? சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம். ஆனால் தாவீது பாடுறாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள், அவனுடைய வாழ்க்கை முறை, அவர் செயல்படுகிற முறைகள் கர்த்தரால் உறுதிப்படுமா, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து, அவங்க பேசுகிறத பார்த்து, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்த்து, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பார்த்து, ஆண்டவரோடு இருக்கிற உறவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஆண்டவர் அதன் மேல் பிரியமாக இருக்கிறாராம். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது நல்ல மனுஷன்தான். எப்படிப்பட்ட மனுஷன்தான்? நல்ல மனுஷன்தான். அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்பட்டவைகள் தான். அவருடைய வழிகள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறது உண்மைதான். ஆனா நல்ல மனுஷன் கூட விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாவீது தான் சொல்றார், ஈவன் இஃப் ஹி ஃபால், அவன் விழுந்தாலும். ஆனா தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம்.
தேவனுடைய பிள்ளையாகிய நான் சில நேரங்களில் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நான் இடறி விழுந்தாலும் நான் தள்ளுண்டு போவதில்லை. விளங்கினங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் விதைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளை, சவுலை போல சிம்சோனை போல தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தெரிந்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளை. தாவீது அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான். David is singing his own experience. 37வது சங்கீதத்தில் தாவீது அவருடைய வாழ்க்கையை தான் பாட்டா பாடுறார். நீங்க 25வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா தாவீது இப்படி சொல்லுவாரு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில காரியங்களை சொல்றாரு. அப்ப என்ன ரெஃபர் பண்றாருன்னா, என்னுடைய வாழ்நாட்களில் இத்தனை வருஷத்துல நான் சில காரியங்களை நோட் பண்ணியிருக்கிறேன், நான் சில காரியங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அதைத்தான் தாவீது பாட்டா பாடுறார். தாவீது அவர் பார்த்ததை பாடினார்ன்றதை தாண்டி அவரை பற்றி என்ன செஞ்சிருக்கிறார், பாடியிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், விழுந்து போன சவுல் அந்த லைனப்பில், விழுந்து போன சிம்சோனுடைய லைனப்பில் தாவீதும் ஒரு ஆளா போய் என்ன செய்கிறார், சேருகிறார். ஆனால் மற்றவர்களுக்கு இவருக்கு இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? இவர் விழுந்தார், ஆனால் தள்ளுண்டு போகாமல் தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் தாவீது பாடுறாரு, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ரொம்ப அழகாக அதை போட்டிருக்கிறாங்க, though he fall he shall not be cast headlong. இந்த வார்த்தை எனக்குமே புதுசு தான், இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டதில்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தப்போ, ஹெட்லாங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயரமான கட்டிடத்தில் இருந்தோ அல்லது உயரமான இடத்துல இருந்தோ தலகுப்புற கீழே விழுகிறது. எப்படி கீழே விழுகிறது? இப்போ நம்ம நேராக கீழே விழுந்தா கூட கை ஒடியும், கால் ஒடியும், அப்புறம் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் சர்வைவ் ஆயிடுவோம், பொழைச்சிக்குவோம். ஆனால் தலைகுப்புற விழுந்து தலை முதல்ல வந்து தரையில் மோதி அடித்தா என்ன ஆகும்? பின்னாடி ஒரு ஐயா தலையாக்கிறாரு, வாய்ப்புள்ள ராஜா அப்படியே சோதரம் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சிட வேண்டியதான், ரெஸ்ட் இன் பீஸ் தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அப்படி ஒரு வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, நான் விழுந்தாலும் அப்படி தலைகுப்புற தலைமோதி விழுந்து இதுக்கு மேல எந்திரிக்கவே முடியாதுன்ற அளவிற்கு நான் போகிறது இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, காரணம் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சில காரியங்களில் அப்படி விழுந்து தடுமாறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை குறித்தோ அல்லது அந்த தேவையை குறித்தோ நீங்கள் கலங்க வேண்டாம். காரணம், நீங்கள் தள்ளுண்டு போகாமல் அவர் தமது கரத்தினால் உங்களை தாங்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தாவீது எப்படி தடுமாறினார், எப்படி விழுந்தார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 2 விதமாய் நம்ம அதை தியானிக்க போகிறோம். அந்த விழுந்து போவதை 2 விதமாக தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், ஸ்டம்பிளிங் இன் சின், பாவத்தில் விடுதல். பாவத்தில் விடுதல். தாவீது நான் சொன்னேன்ல, அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோ வைராக்கியமாக இருந்த மனுஷன். சிங்கத்தை கொல்றதுக்கு ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்டவர், கரடி வாயை கிழிக்கிறதுக்கு ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்டவர். இப்படி பல யுத்தங்களை தேவனுக்கென்று தேவனுடைய பலத்தை கொண்டு செய்து ஜெயிக்கிற அளவிற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவர் மியூசிக் போட்டார்னா இருக்கிற பேயெல்லாம் என்ன செய்யுது? விஐபி பேயெல்லாம் ஓடுது. என்ன பேய்? சாதா பேய் இல்லை, விஐபி பேயில. ராஜாவுக்கே பேய் பிடிச்சிருந்தாலும் இவரை போய் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரா என்ன செய்யுது? ஓடுது. அவ்வளவு டேலண்டட் பர்சன், அவ்வளவு கர்த்தர் அவர் மூலமாய் வெளிப்பட்ட மனுஷன். ஆனா பத்ஷேபால் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்து அங்க ஒரு பாவத்தில் என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டார். அந்த பாவம் எப்படி, எவ்வளவு குரூக்கடா, எவ்வளவு திருக்குள்ளதா எப்படி உள்ள வருது பாருங்களேன். அதை தான் நம்ம தியானிக்க போறோம். கொஞ்சம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம். அது எப்படி அப்படியேவும் எப்படி சொல்றது, சூசகமாய் அப்படியே வெளியே தெரியாம வாழைப்பழத்தில் ஊசி ஏத்தன மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விழ வைக்குதுன்னு பாருங்களேன். முதல் வசனம் சொல்கிறது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது, அந்த வருஷத்தின் கடைசி பகுதி சொல்லுது, தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அந்த காலத்தை குறித்து பைபிள் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. என்ன அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். ராஜாக்கள் எங்க புறப்படணுமா? ஏன் புறப்படணும் அப்படின்னா, அந்த காலத்தில் டிப்ளமேட்டிக்கா நாடுகளுக்கு இடையே, அரசர்களுக்கு இடையே ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மழை காலத்திலும் பனிக்காலத்திலும் யுத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம்?
போக மாட்டாங்க. காரணம், அது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். லைக் அவங்களுடைய போர் வீரர்கள் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ, அவருடைய பொருட்களை கொண்டு போவதற்கோ 2 பேருக்குமே இது சிக்கலாக இருக்கும்ன்றதுனால அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அப்புறம் அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த யுத்தம் என்ன செய்யும், தொடரும். அப்படித்தான் அந்த காலத்தில் நடைமுறை. நீங்க 10வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த ரப்சாக்காவை பிடிக்கிறதுக்காக வேண்டி ரப்பாவை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு போர் நடக்கிறது. அந்த தாவீது போயிட்டு ஃபர்ஸ்ட் யோவாப் அனுப்புறாரு, போய் சண்டை போடுறாங்க. அப்புறம் செய்தியை கேட்கிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், ஆனால் ஜெயிச்ச பாடல. அப்புறம் தாவீது போகிறார், ஜெயிக்கிறார், ஆனால் இன்னும் ரப்பாவை பிடிக்கல. அதுக்கிடையில் அந்த மழைக்காலம் பனிக்காலம் வந்துடுறாங்க. மறுபடியும் யுத்தத்தை மறுபடியும் தொடருவதற்கான காலம் வந்த போது தாவீது எங்க போலையா யுத்தத்துக்கு? வசனம் சொல்லுது ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். இப்ப தாவீது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தாவீது எங்க போயிருக்கணும்? ஆனா என்ன செய்யற? நல்லா கவனிங்க. நாம செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு முன்குறிக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் விடும் பொழுது அந்த இடைவெளியில நாம் விழுவதற்கான வாசலை நாமே திறந்து கொடுக்கிறோம் அர்த்தம். நம்மளே என்ன செஞ்சு கொடுக்கிறோம்? தாவீது ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினதுனால அந்த காலத்துல தாவீது செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக இவர் போய் விட்டுட்டு வந்த போரை முடிச்சு ரப்பாவை என்ன செய்யணும்? கைப்பற்ற வேண்டும். He has to be in the battle. அவர் யுத்த களத்தில் இருந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுது தாவீது என்ன செய்யல? போகாம எருசலேம்ல என்ன செஞ்சிட்டாரா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய வேலையை வச்சிருக்கிறார். நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நிறைய வேலையை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு இந்தந்த வேலையை நீங்க பாருங்க, இந்தந்த டைம்ல இந்தந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு ஆண்டவர் பிடிச்சு கொடுத்துறார். ஆனா பல நேரங்களில் பாவத்துல நம்ம விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தடுமாறி விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட வேலையை நியமிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யாம அந்த இடத்துல ஒரு வெற்றிடத்தை ஒரு கேப்பை உண்டு பண்ணிடுறோம். பிசாசு அப்படி நைஸா உள்ள என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். இப்ப சிம்பிளா ஒரு லாஜிக் யோசித்து பாருங்களேன். ராஜாக்கள் செய்ய வேண்டிய வேலையே தாவீது செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு யுத்தத்திற்கு போயிருப்பாரே, ஆனால் இங்க இந்த சம்பவமே என்ன செஞ்சிருக்காது. இன்னைக்கு நமக்கு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனால் அங்கே நமக்கு என்ன முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது? அவங்கவுங்க என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆனால் அந்த வேலையை பார்க்காம நம்ம வேற வேலையில் என்ன செய்யறது? படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வேலை? ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? ஆனால் ஸ்கூலில் போய் படிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட நேரத்தில் நியமிக்கப்பட்ட அந்த வேலையை செய்யாம மற்ற வேலையை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்கவுங்க குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், அவங்கவுங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷன் வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்கள் பைபிள் வாசிக்கிற நேரமாக இருக்கட்டும், ஜெபிக்க வேண்டிய நேரமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் ஸ்டைலை போட்டு கொடுத்துருக்கிறாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கிறார். இந்தந்த டைம்ல நீ இதெல்லாம் பண்ணுன்னு கொடுத்துருக்கிறாரு. எங்கெல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்யாம விடுறோமோ அங்கெல்லாம் நம்ம விழுவதற்கான வாசலை நம்மளே என்ன செய்யறோம்? திறக்கிறோம். நம்மளே இன்வைட் பண்ற மாதிரி. ஃபோன் எல்லாத்துக்கும் நல்லது தான். நான் ஃபோனை கெட்டதுன்னு சொல்ல, டெக்னாலஜி கெட்டதுன்னு சொல்லலை, சோஷியல் மீடியாவை கெட்டதுன்னு சொல்லலை. அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நான் ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன்னா, நான் என்னுடைய நட்பு வட்டாரத்தை நான் பார்ப்பதற்காக என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, இந்த நட்பை பலப்படுத்துவதற்காக நான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாம் எங்கே தெரியுமா போயிடுது? இதை தாண்டி பல நேரங்களில் அதுதான் பெரிய வாசலாக என்ன செஞ்சிருது. முன்னாடிலாம் ஃபோன் வாங்கணும்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்ப்பாங்க, இத்தனை இன்ச் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, எவ்வளவு அந்த ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது, பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே தி லவ் இட் டு பி ஹேண்டி, நம்ம கை கடக்கமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் பெரிய ஸ்க்ரீன் வச்ச ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க யார்? அவங்க பயங்கரமாக பெரிய ஸ்க்ரீன்ற ஒன்றதை விட என்னது பெருசாக அரேஞ்ச் அப்படின்ற மாதிரி. ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் பிசாசு உள்ளே வர்றதுக்கு நம்ம வாசலை எவ்வளோ பெருசாக திறக்கிறோம்ன்றது கவனமாக இருக்கணும். என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும்.
இன்றைக்கு பல பல நேரங்களில் பார்த்தா அது வழியே தான் பிசாசு உள்ள என்ன செய்கிறான், வர்றான். டிவி வழியாக உள்ள வர்றான். எது வழியாக உள்ள வரான்? பழைய காலத்துக்கு நான் இழுத்து போக விரும்பவில்லை. அதனால் டிவி எல்லாம் பிசாசு. வீட்டில் இருக்கிற டிவியை பூரா என்ன செஞ்சிடணும், வித்துருன்னு நான் சொல்லலை. யூஸ் இட் ஃபார் த ரைட் பர்பஸ்ன்றேன் நான். அதை சரியான வகையில் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். என்ன செய்யணுமோ அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்ன, அதில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஃபோன்லையோ அல்லது லேப்டாப்லையோ அல்லது டிவிலையோ அல்லது என் ஃப்ரெண்ட்ஸோடையோ நான் படிக்கிற இடத்துலையோ அல்லது என்னுடைய ஃபேமிலி டைம்லையோ நான் செய்யும்படி தேவன் எனக்கு என்ன நியமித்திருக்கிறார் அதை நான் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் எப்பெல்லாம் நான் ஸ்லிப் ஆகுறனோ அப்பெல்லாம் நான் பாவத்துக்கு என்ன செய்கிறேன்னு அர்த்தம், இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கவனமாக இருங்க, கவனம். அந்த சின்ன பிள்ளைங்க பிறந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல் இருக்கு இல்லையா, மண்டை ஓடு, இது கொஞ்சம் லேசான செய்யும் இருக்கும். பிள்ளை பெற்றவர்களுக்கு அல்லது கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நாளாயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த மாதிரினா சுற்றியில் இருக்கிற ஸ்கல்லெல்லாம் ஹார்ட் ஆயிரும். ஆனால் அந்த நடுவில் இருக்கும்ல, அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, உச்சிக்குழி. அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா? நான் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்துருக்குறேன். தூங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி மூச்சு விடுறப்ப நெஞ்சு மேலே ஏறி ஏறி வருமோ அது மாதிரி அந்த இடம் என்ன செய்யும், என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கை பூரா உச்சிக்குழியாக தான் இருக்குது. நமக்கு எப்படி தான் இருக்குது? பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இடத்துல அமுக்கணும்னா அது என்னது, டேஞ்சர், ஆபத்து, உயிருக்கே ஆபத்து. நம்ம வாழ்க்கையில் சுற்றி பூரா எப்படித்தான் இருக்கு, பிசாசை தொட விட்டுறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிள்ளையை தூக்குறப்ப நம்ம என்ன செய்வோம், தப்பி தவறு கூட அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, அழுத்திர. கவனம், கவனம். தாவீது அங்கே மிஸ் பண்ணிட்டாரு, அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது அது எப்படி உள்ள போகுது பாருங்க, டைம் இல்லை. ரெண்டாவது வசனம் பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது அது எப்படி அப்படியேவும் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகுதுன்னு பாருங்களேன். அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னா, அவர் மேலே மொட்டை மாடியிலேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்து அப்படியேவும் சுற்றி வேடிக்கை பார்க்குறப்போ தூரத்தில் ஒரு வீட்டில், அவங்களுடைய வீட்டின் எல்லைக்குள்ள ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளித்து கொண்டு இருக்கிற பெண்மணியை தாவீது என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டார். நல்லா கவனிங்க. முதல் பார்வை எதேச்சையானது. The first sight is accidental. அவர் வேணுனே போய் பார்க்கல. யாராவது குளிக்கிறாங்களா போய் பார்ப்போமா, அல்லது இப்படி ஒரு தீய எண்ணத்தோடையே அவர் உப்பரிகையின் மேல என்ன செய்யல, போகல. he was casual. அவர் எந்திரிக்கிறாரு, ஈவினிங் அப்படியே சும்மா போலாம், ஒரு வாக் போலாம் அப்படின்ட்டு ஒரு வாக் போறாரு. ஆக்சிடென்டலா, எதேச்சையாக ஒரு பார்வை வந்து விடுகிறது. இப்ப நியாயமா தாவீது என்ன பண்ணியிருக்கணும், நியாயமா என்ன பண்ணியிருக்கணும், தெரியாம அந்த பக்கம் வந்துட்டோம், நம்ம அந்த பக்கம் போலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு அவர் வேற பக்கம் என்ன செஞ்சிருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, குளித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை, ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை கண்டானா, முத பார்வை கண்டான். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவள் வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அந்த பார்வை பாருங்களேன், அந்த ஒரு செகண்ட் கேப்ல எதேச்சையாய் பார்த்த பார்வை இச்சையாய் கற்பம் தரிக்கிறது. என்னவா மாறுது, என்னவா மாறுது, சத்தமா சொல்லலாம், என்ன மாறுது? ஃபர்ஸ்ட் சைட் ஆக்சிடென்டல், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் வேணும்னே போய் பார்க்கல, அதுல அவருடைய தவறு, அவர் பாவம் பண்ணிட்டார், இல்லவே இல்லை, யதார்த்தமா நடந்தது. ஆனா அதை அவாய்ட் பண்ணாம அதுல நிலைத்திருக்க துவங்கினார் பாத்தீங்களா. அப்ப பாவம் இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன செய்ய ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய காரியங்களை இப்படி பிசாசனவன் ஆக்சிடென்டலா நம்ம கண்ணு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். நம்ம விரும்புகிற காரியங்களை மாத்திரம் அல்ல, பவுல் சொல்றார்ல, நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை என்னால் என்ன செய்ய முடியல, செய்யவே முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதைத்தான் செய்யற அளவுக்கு என்ன செய்யுது இந்த மாம்சம், அவ்வளவு போராடுறது மாதிரி. நம்ம எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணு முன்னால என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஏற்படுற டெம்டேஷனை விட டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறப்ப தான் ரோட்ல இருக்கிற ஹோட்டல் பூரா நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுது, தெரியுது. அது வரைக்கும் தெரியாத புது ஹோட்டல்லாம் அப்பதான் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும், தெரியும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம எவ்வளவு தூரம் ஓடுனாலும் இப்படி எதேச்சையாய் பிசாசனவன் அப்படி நம்ம முன்னாடி கொண்டு வரதை நம்மளால என்ன செய்யவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன், பாவம் வாசற்படியில் என்ன செஞ்சிருக்கு, படுத்திருக்கு. நான் ரீசெண்டாக கூட சொன்னேன், எங்கே ஷேர் பண்ணுறது ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வசனத்தினுடைய பேக்ரவுண்டாக அதை ஏதோ பைபிள் சம்மந்தமாக ஏதோ ஒன்று பார்க்கணுன்றதுக்காக கூகுள் ஓப்பன் பண்ணி அதை சர்ச் பண்ணால் கூட
அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு டக்குனு சைட்ல இருந்து ஒரு ஆட் என்ன செய்யுது, வருது. அது நம்ம சர்ச் பண்ணதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக நான் அதை ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படி அது சம்பந்தமானதை தேடி இருக்கவே மாட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நியூஸ் ஃபீல்டில் அது ஏறி வந்து என்ன செஞ்சிருக்கு, உட்காந்துருக்கு. எதேச்சையா இருக்கிறது வேற. ஆனால் நீங்களும் நானும் அதை தாண்டி அதை தவிர்த்து போகிறோமா அல்லது அதில் நிலை நிற்க ஆரம்பிக்கிறோமான்றதை கவனமாக பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோட்ல போறோம், பார்க்குறோம், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தரை பார்க்குறோம். பார்த்த உடனே உள்ள பட்டாம்பூச்சி என்ன செய்யுது, அடுத்து முடிவு பண்ணணும். am I going to continue this? நான் இதை தொடர போறேனா அவாய்ட் பண்ண போறேனா? நான் இதை தொடர போகிறேனா அவாய்ட் பண்ண போகிறேனா? இன்றைக்கு பலர் அதை, தாவீது அதை தொடர்ந்தார். you know what happened? எப்படி விழுந்து போனான்ற நம்ம பார்க்குறோம். டைமில் அடுத்து போகலாம். 3வது 4வது வசனம் இன்னொரு இன்டென்சிவாக மாறி பாருங்களேன். ஆள் அனுப்பி அது யாருன்னு கேட்குறான். உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். அது இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து 4வது வசனத்தில் ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொன்னான். அழைத்து வர பாவம் எவ்வளவு இன்டென்ஸாக போகுது பாருங்களேன், எவ்வளவு இன்டென்ஸாக போகுது பாருங்க. ஒரு பார்வையை கட்டுப்படுத்த முடியாததுனால, தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நியமிக்கப்பட்ட நேரத்தில் செய்ய தவறுனதுனால மோசமாக அப்படியே உள்ள இழுத்து 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 உள்ள கொண்டு போய் அவளை அழைத்து வர சொல்லி அவளோடு பாவம் செய்து அதோட நிக்கலங்க, அதோட நிக்கல. ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து எத்தனையோ யுத்தங்களை செய்து எதிரிகளை கொன்ற தாவீது தனக்கு ஏற்பட்ட திருமணத்தை மீறிய ஒரு இச்சைக்காக தனக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை கொலை செய்தான். என்ன செஞ்சாரு? கொலை செய்தார். அதே அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, உரியாவை போய் யோவாப்ட சொல்லி முன்னணியில் நிற்க சொல்றாரு. அவனை முன்னாடி தள்ளு, அவன் சாகட்டும்னே பிளான் பண்றாரு. உரியா அதே போல செத்து போகிறார். இந்த நியூஸ் திரும்ப தாவீதுக்கு கிடைச்ச உடனே தாவீது சொல்றாரு, இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். காரணம் யோவாபுக்கு அது கஷ்டமா இருக்கு, இப்படி ஆயிடுச்சே, இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு தாவீது சொல்றாரு, இதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை மற்றொருவனையும் என்ன செய்யும்? பட்சிக்கும். பட்டயமா பட்சிச்சு சண்டையிலையா செத்தாரு? இந்த கொலைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இந்த இரத்தப்பொழி யார் மேல வந்து விழுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடூரமான ஒரு பாவம் அல்ல. நான் அதை தியானிக்கிறப்போ யோசித்தேன், தாவீது நல்ல மனுஷன், நம்ம அதை தான் தியானிக்க போறோம். ஆனா இந்த சூழ்நிலையில தாவீது இந்த காரியத்தை செய்த அந்த மொமெண்ட்ல நம்ம தாவீது பக்கம் இருந்திருந்தோம்னா, தாவீது இவ்வளவு கேவலமான பிறவியை பார்த்துருப்போம் நம்ம. இவ்வளவு மோசமான ஆளா நீ? இப்படி ஒரு 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 இச்சையை அடக்க முடியாம, இப்படி ஒரு சரீரத்தை அடக்க முடியாம ஒரு கொலை செய்ய துடிகிற அளவுக்கு அந்த மனுஷனை நீ வீட்டுக்கு போன்னு சொன்னப்போ கூட அவன் என்ன செய்யல? வீட்டுக்கு போகாம வாசப்படியில் படுத்து, என் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப நான் எப்படி வீட்டில் போய் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பேன்னு அவ்வளவு உண்மையா இருந்த ஒரு மனுஷனை இப்படி அவனுக்கே தெரியாம பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறேன். எல்லாம் ஒரு நம்ம தாவீதை மன்னிப்போமா? இப்ப அப்படியே தாவீதை விட்டுட்டு நம்மள அந்த லைட்ல வைக்க போறோம். யாரை வைக்க போறோம்? நம்மள. தாவீது உரியாவுக்கு பண்ணினது துரோகம் என்றால், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது நீங்களும் நானும் தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? சத்தம் வரலையே. உரியா தாவீது மேல அன்பா இருந்தது போல அதை காட்டிலும் அதிகமா ஆண்டவர் உங்க மேல என் மேல எப்படி இருந்தாரு? ஆண்டவர் உங்களை என்னையும் உறங்காம தூங்காம பாதுகாத்தார் இல்லையா? உங்களை என்னையும் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார் இல்லையா? உங்களை என்னையும் எவ்வளவு நேசிச்சார் இல்லையா? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில விவரம் அறிந்த நாம் நம்முடைய எத்தனை ஜபங்களுக்கு பதில பெற்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. எப்பயோ செத்திருக்க வேண்டிய நம்மை எத்தனை ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு ஒரு சூழ்நிலை வந்த உடனே தாவீது உரியாவை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டது போல பல நேரங்களில் நம்மளும் ஆண்டவர் எப்படி தூக்கி போட்டுறோம்? துச்சமா நினைச்சு தூக்கி போட்டுறோம், தூக்கி போட்டு விடுகிறோம். ஆனா அந்த தாவீது வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம்தான், அவன் விழுந்தாலும்
தள்ளுண்டு போகாமல் கர்த்தருடைய கரம் அவனை தாங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளவு மோசமான ஒரு மனுஷங்க, இவ்வளவு மோசமான ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவர் தாவீது மேல் வைத்திருந்த அன்பு, தாவீது தேவனை நம்பி மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டதனால தாவீதுடைய வாழ்க்கை அப்படியே கீழேயே போயிடாம அவன் விழுந்தான். ஆனால் தள்ளுண்டு போகாமல், நிரந்தரமாய் அழிந்து போகாமல் கர்த்தர் மறுபடியும் அவனை தாங்கி தூக்கி எடுத்து நிறுத்தினார். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வாழ்க்கை வார்த்தையை கேட்கிற நாம சில நேரங்களில் விழுந்திருக்கலாம், சில பாவங்களில் என்ன செஞ்சிருக்கலாம், விழுந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்முடைய வாழ்க்கை அப்படியே வீழ்ந்து போகிறது இல்லை, உங்களையும் என்னையும் தாங்கி மறுபடியும் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து நம்மை தடுமாறின இடத்துல தூக்கி நிறுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீது எப்படி தேவனிடத்துல மனஸ்தாபப்படுறாருன்னு பாருங்களேன். நீங்க 51வது சங்கீதத்தை வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். சில சங்கீதங்கள் இருக்காது, பட் மெஜாரிட்டி ஆஃப் த சாம்ஸ்ல இருக்கும். அந்த 51வது சங்கீத ஒரு தலைப்பு இருக்கும். என்ன தலைப்பு தெரியுமா? தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி போய் இந்த பத்சேபாளோடு செய்த தவறை தேவன் விரும்பவில்லை என்று தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்துல பாடின ஒரு சங்கீதம். அதை வீட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் பர்சனலாக அதை ரீட் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 4 வசனங்களை மாத்திரம் அதிலிருந்து பார்க்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் தாவீது இப்படி பாடுறாரு. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், ஆண்டவரே நான் நல்ல மனுஷனாக இருந்தேன், என் நடைகள் எல்லாம் உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது உண்மைதான், என்னுடைய நடைகளை எல்லாம் பார்த்து நீங்க பிரியமா இருந்தது உண்மைதான். ஆனா ஒரு சூழல் வந்த போது நான் விழுந்துட்டேன்ப்பா. ஆனா இப்ப மறுபடியும் கிருபையா கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், என் பாவங்களை பார்க்காம உங்க முகத்தை நீங்க மறைச்சு என் அக்கிரமங்களை என்ன செய்யுங்க, நீக்கிருங்கன்னு கேட்கிறாரு. அடுத்து சொல்ற, தேவனே சுத்த இருதயத்தை என்னில என்ன செய்யும். ஏன் அப்படி கேட்கிறாரு? தாவீது பாடாத பாட்டா? தாவீது ஆண்டவருக்கு என்று செய்யாத காரியமா? தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தாத அன்பா, அல்லது தாவீதுக்குள்ள இல்லாத விசுவாசம் நிறைந்த அன்பா? ஏன் அப்படி கேட்கிறார்னா, இதெல்லாம் இருந்துச்சு, ஆனா நான் பாவத்துல விழுந்த பொழுது எனக்குள்ள இருந்த சுத்த இருதயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், அது இப்ப அசுத்தமாயிடுச்சு. அது இப்ப என்னவாயிடுச்சு, அசுத்தமாயிடுச்சு. அதனால கேட்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில என்ன செய்யுங்க, சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், அதை ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு கேட்கிறார். ரெஸ்டோர் பண்ணுங்க. அடுத்த வசனம் பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. பாவம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துகிற விளைவு என்ன தெரியுமா? இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், எடுத்துரும். பாவம் செய்கிற எவரும் சந்தோஷமா இருந்தாரா சரித்திரமே இல்லை. நீங்க போய் எவ்வளவு ரிசர்ச் வேணாலும் பண்ணுங்க. மேபி அட் த மொமெண்ட் அந்த டெம்பரல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடிகாரன் குடிச்சு போதை இருக்கிற அந்த 5 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ அவனுக்கு பயங்கரமா போதையில் இருக்கிறோம், ஆச்சா பூச்சா அப்படி இருக்கலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான சிறைச்சாலைக்குள்ள போய் அங்க இருக்கிற அந்த ஜெயிலர் மற்ற அந்த கைதிகள் சில பேர் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள வந்தேன், அந்த கொலையை பண்ணப்போ எங்க சுத்தில இருக்கவங்களாம் எப்படி பேசுனாங்க, ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியான பேசுனாங்க. ஆனா இப்போ எனக்கு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மனைவி கூட இருக்க முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, ஒரு நல்ல காரியத்தை என்னால செய்ய முடியல, கலந்து கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையே நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன். அந்த ஒரு 5 செகண்ட், இது ஜெயிலுக்குள்ள இன்னும் அவர் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிற, இன்னும் ரிலீஸ் ஆகல, ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு கைதி சொன்ன வார்த்தைங்க, ஒரு 5 நொடி நான் கவனமா இருந்திருப்பேனே, ஆனா என் வாழ்க்கையை நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இழந்திருக்க மாட்டேன். ஆனா சுத்தில இருக்கிறவங்க என்ன போடுறாங்க, அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சு அவர் வெளியில் போகிறது நடக்கிறதெல்லாம் பேக்ரவுண்டை வச்சு அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு ஸ்லோ மோஷனில் போட்டு, ஆஹாஹா எங்கள் அண்ணன்டா எங்கள் தலைவன்டா, அவர் வந்தால் அப்படிடா இப்படிடா, அவர் அதை பண்ணிடுவாருடா இதை பண்ணிடுவாருடா, போலீஸையே ஓட விடுவாரா. ஆனால் உள்ள அண்ணன் உட்காந்து என்ன சொல்கிறாரு, உள்ள அண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த 5 செகண்ட் கவனமா இல்லை, அதனால என் வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன். இப்போ தாவீது அதான் சொல்கிறாரு. ஒருவேளை வெளியில பலர் நீ அப்படி பண்ணிட்ட எப்படி பண்ணிட்ட ஆச்சா அபுச்சான்னு சொல்லலாம், ஆனா உண்மையிலேயே பாவம் செஞ்ச மனுஷனுக்குள்ள
அந்த சந்தோஷத்தை என்ன செய்யாது, இருக்காது. தாவீது அதை இழந்துட்டார். தாவீது அதை கொண்டாடின மனுஷன், அதை கொண்டாடின மனுஷன், ரட்சணியத்தின் பாடல்களால் ஆண்டவரை மகிமைப்படுத்தின மனுஷன். இப்பொழுது தான் விழுந்து போனது நிமித்தம் அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் தன்னை விட்டு எடுபட்டதை உணர்கிறார். ஓடி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் தெரியாம விழுந்துட்டேப்பா, நான் தெரியாம தடுமாறிட்டேன், இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போற ஆண்டவர்கிட்ட? ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்கிற நாம், ஒருவேளை சின்ன காரியமா இருக்கலாம் அல்லது பெரிய காரியமா இருக்கலாம், நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலோ, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளினாலோ, நம்முடைய கற்பனைகளினாலோ வசனம் இட்ஸ் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே என்ன செஞ்சாயிற்றான், பாவம் செய்தாயிற்று. இட் இஸ் நாட் பிசிக்கல். நீங்க போய் அவங்கள தொடல, அவங்க கிட்ட பேசல, அவங்க கூட எந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்களின் பார்வை தவறாய் இருக்குமே ஆனால் இட் இஸ் sin in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையில் அது என்னவா, பாவம். பாவம். ஒருவேளை விழுந்திருப்போமே ஆனால் கெட்ட வார்த்தைகளை பேசுறதுனாலையோ, அல்லது இச்சகமான இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறதுனாலையோ, அல்லது பொய் சொல்லுகிறதுனாலையோ, பிறருக்குரியவைகளை வஞ்சித்துக் கொள்ளுகிறதுனாலையோ நம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருப்போமே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், ஆனால் நான் தள்ளுண்டு போகாதபடிக்கு, நான் நிரந்தரமாய் என் வாழ்க்கையை இழந்து விடாதபடிக்கு என்னை மறுபடியும் தாங்கி தூக்கி என்ன செய்யுங்க, நிறுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் எடுத்து அதை சீர்படுத்தி அதன் ஸ்தானத்தில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆதி அன்பை நான் இழந்துட்டேன் பாஸ்டர், ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்குள்ள இருந்த அந்த தேவ அன்பு, அப்பொழுது என் வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் இருக்கட்டும், ஜெபிப்பதில் இருக்கட்டும், என் கூட இருக்கிறவங்களுக்கு உறவுகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதுல இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு விளக்குகிறதுல இருக்கட்டும், அந்த வைராக்கியத்தை நான் இழந்து போனேன் பாஸ்டர். நிறைய தடுமாறி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடுமாற்றங்களில் இருந்தெல்லாம் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் செய்ய நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கிருபையா என்ன செய்யுங்க, மன்னிங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன், ஆண்டவரே அந்த நிலைவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிச்சு தாங்க, எனக்குள்ள என்ன செய்யுங்க, புதுப்பிச்சு தாங்கப்பா. நான் எழுந்து போன ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அந்த 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 லைட்டர் ஃபீல்டு பார்த்தீங்களா, லைட்டர் ஃபீல்ட்னா பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பாவம் செய்கிறவங்க வாழ்க்கையில் பாரம் ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பாரம் ஏறிக்கிட்டே இருக்கும். நான் சமீபத்தில் கூட சொன்னேன். அதனால தான் நம்ம கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்ட்ல அதை பாவ பாரம் என்று சொல்லுகிறோம். எப்படி சொல்றோம்? பாவ பாரம். எப்பொழுது பாவத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாகி தடுமாறின இடத்துல தேவன் நம்மை தூக்குகிறாரோ அப்பொழுது அந்த பாரம் நம்மை விட்டு என்ன செய்யப்படுகிறது? எடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை லெகுவாய் மாறுகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, லெகுவா மாறுது. வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். இன்னைக்கு தாவீதை போல ஓடி ஆண்டவர் சமூகத்தில் விழுக போறோம். ஆண்டவரே, நான் விழுந்தது உண்மைதான், நான் இடறினது உண்மைதான், நான் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டேன். நான் தள்ளுண்டு போகாதபடிக்கு, நான் நிரந்தரமாய் என்னுடைய வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு பிசாசு பலருக்குள்ள அந்த ஒரு கல்லான இருதயத்தை வச்சுட்டான். என்ன தெரியுமா? நான் திரும்ப இழந்து போன ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இழந்து போன பரிசுத்தத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, அப்படியே இதிலேயே உழண்டு. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி they do not know where to go for the natural call. அவங்க சுச்சா போகிறதுக்கோ அல்லது டாய்லெட் போகிறதுக்கோ எங்கே போகணும், அதை எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த விவரம் அறியாத குழந்தைகள் சில நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இப்போது ரீசெண்டாக இல்லை, இப்போ பேம்பர்ஸ் வந்துருச்சு, வச்சு மொத்தம் என்ன செஞ்சிடறோம், அடைச்சிடறோம். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக பிரபலமாகாத நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் நான் விவரம் தெரிஞ்சு பார்த்துருக்கேன். நான் விவரம் தெரிஞ்சுன்னா நான் ஒரு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அங்கங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, காக்கா போய் வச்சுருப்பாங்க, உற்சாகம் போய் வச்சுருப்பாங்க, என்ன போய் வச்சுருப்பாங்க,
கக்கா. சில நேரம் பெற்றோர் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம்னா பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு அது மேலே உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, எப்படி இருக்கு? பல நேரங்களில் நம்மளும் பாவம் பண்ணிட்டு தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சுட்டு அதிலிருந்து எழுந்து நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. அதிலேயே கிடந்து அதிலேயே உழன்று அதிலேயே இருந்து அதிலேயே பழகி அப்படியே. தாவீது அப்படி இல்லைங்க. தாவீது நான் செஞ்ச தப்பு தான், நான் விழுந்தது உண்மைதான், ஆனால் நான் அதிலிருந்து எழுந்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லி தான் தேவ சமூகத்தில் போய் விழுந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் விழுந்தது உண்மைதான் பாஸ்டர், நான் தடுமாறினது உண்மைதான், நான் எழும்ப விரும்புகிறேன்னு நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் என்னை தேவன் மறுபடியும் நான் விழுந்த ஸ்தானத்தில் தடுமாறின ஸ்தானத்தில் என்னை தூக்கி நிறுத்துவார் என்று நம்புவீர்களே, ஆனால் தமது கரத்தினால் உங்களை தூக்கிவிட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்த விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. இருக்கிறவங்கள் அப்படியே கண்களை மூடி. வேறு எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், வேறு எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே, வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கரைகளை நீக்கி கர்த்தர் என்னை சுத்தம் பண்ணுங்கன்னு கேட்க போகிறோம். என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா. David wanted his life to be cleaned. David wanted a new heart. ஒரு புதிய இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று தாவீது கேட்டார்ல. நீங்கள் நான் அதை கேட்போமையானால் அதை கொடுப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு சுத்தமான இருதயம், பாவத்தின் பாரத்தினால் அமிழ்ந்து போகாத ஒரு சுத்தமான இருதயம், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். பாவத்தில் உழன்று போய் இருப்போமா, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உளையான சேருப்பா, கர்த்தரனை தூக்கி எடுங்கன்னு கேட்க போகிறோம். கர்த்தரனை தூக்கி எடுங்கப்பா. நான் பாவத்தில் தரித்திருந்து மரித்து போக விரும்பவில்லை, நான் ஜீவனை அடையும்படி தேவனுடைய கரமனை தூக்கி விடட்டும். தேவனை தாவீதை போல உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. தாவீதை போல உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க என்னை தள்ளிட்டு போக விட மாட்டீங்க. நீ ஒரு விசை தூக்கி எடுப்பீராக. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே தேடி வந்து மீட்டதும் கிருபை. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே தேடி வந்து மீட்டதும் கிருபை. கரை தீரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. கரை தீரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. கிருபையே கிருபையே, சத்தத்தை உயர்த்தி, கிருபையே கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த. சிலர் இன்னும் யோசிக்கிறேங்க, என் மேலாம் கிருபை இருக்குமா, என் மேலாம் ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரா? காலை வேளை ஆண்டவர் சொல்கிறார், ஆமா உன் மேல நான் கிருபையா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் பண்ணதுக்கு அப்புறமும், இவ்வளவு உங்களை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறமும், are you still graceful on me, merciful on me? ஆண்டவர் சொல்றார், ஆமா இன்னும் நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன். இவ்வளவு தாவீது யோசிப்பார், ஆண்டவரே நான் ஒரு கொலை செய்தவனப்பா, இவ்வளவு மோசமான ஒரு பாவத்தை செஞ்சவன்,
ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் உமல கிருபையா இருக்கிறேன். அநேக நேரங்களில் நீங்க செஞ்ச சில தவறான காரியங்கள் உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி உங்களை சிறுமைப்படுத்துகிறதை, உங்களை அப்படியே குறுகி போக வைக்கிறதை ஆண்டவர் சொல்றாரு, அதை யோசிக்காத, நான் இன்னும் உமல கிருபையா இருக்கிறேன். கிருபையே 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 என் மீது நீர் வைத்த, உணர்ந்து அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா, என் மீது அறிக்கையிட்டு தாவீதை போல என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பான்ற உணர்வோட தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, நான் தவறிடும் போது தூக்கிடும் கிருபை, தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, நான் தவறிடும் போது தூக்கிடும். வலது கரத்தை உயர்த்தி கிருபையே கிருபையே ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. கிருபை விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்துங்கப்பா. கிருபையே 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 என் மீது நீர் வைத்த, என் மீது நீர் வைத்த கிருபையே. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அப்படி கிடந்து போகாதபடிக்கு எழுந்திருப்பதற்காக இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். நீங்கள் நான் ஒரு நாள் அப்படி கிடந்து போவது இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். வைராக்கியத்தோட சொல்ல போற, ஆண்டவரே நான் விழுந்தது உண்மைதான்ப்பா, ஆனா கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவீரே, ஆனால் உம்முடைய கிருபையினாலே என்னை சுத்திகரிக்கும் பொழுது எந்த இடத்துல நான் தடுமாறினேனோ அதே இடத்துல அநேகருக்கு ஆச்சரியமாய் நான் நிற்பேன்ப்பா. அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மகிமைப்படுத்துவேன்ப்பா. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை இன்னது என்பதற்கு சாட்சியாய் நிற்பேன்ப்பா. என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த. ஒரு முறை சொல்லுமா, தள்ளாடும் பொழுது தாங்குகிற கிருபை, தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, தவறிடும் போது தூக்கிடும் கிருபை, தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, நான் தவறிடும் போது தூக்கிடும் கிருபையே. நன்றியோடே